பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, லோ நெக் வச்சு, அதாவது கழுத்து இறக்கம் அதிகமாக வச்சு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு. அதுதான் ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது கஸ்டமரோட ஒரு அளவு ப்ளவுஸு தான். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டி அடிப்போம்ல அதுக்கு. இது ஒரு கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் உயரம் எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் வந்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உயரம் மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ ப்ளவுஸோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து இந்த ஸ்டிச்சிங் இந்த மாதிரி மடக்கி போட்டு அந்த அகலத்தை வந்து நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுருக்காங்களா அதுக்குள்ள ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கழுத்தோட உயரம் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இது கரெக்டான அளவு. ஓகேங்களா. அடுத்து ஆம்கோலோட இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஆம்கோலோட இறக்கம் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு இது கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண அப்புறம் நம்ம லைன் போட்டுடலாம். மார்க் பண்ண அப்புறம் லைன் போட்டுக்கலாம். நம்ம இவங்க வந்து கழுத்து இறக்க வச்சு வீடியோ போட சொல்லியிருந்தாங்களா 9 இன்ச்சு. நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இறக்கம் வச்சு 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். கழுத்தோட இறக்கம் வச்சு டீப் நெக் கேட்டிருக்காங்க, அதுக்காண்டி மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து கீழே வந்து 2.5 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணுறேன். மேலே வந்து கழுத்தோட அகலம் வந்து நம்ம வந்து கழுத்து கீழே டீப் ஆக ரொம்ப 2.25 வச்சுக்கலாம் கழுத்தோட அகலம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து அகலம் வந்து கீழே இறக்க வந்து கூட இங்கே வந்து விரிகிற தன்மை அதிகமாக இருக்கும். கழுத்து இறக்க அதிகமாக அப்போ நம்ம கழுத்து வந்து அகலம் வைக்கும்போது அப்போ ரொம்ப வந்து ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். அதனால் ஒரு 2.25 வச்சுக்கிறேன் நான். கழுத்தோட அகலம் வந்து 2.25. ஓகேங்களா. இப்போ இந்த 2.25 இந்த 2.5 இன்ச்சுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். கழுத்து மேலே வந்து 2.25, கீழே வந்து நீங்கள் உங்களுக்கு அகலம் வேணுன்னா இப்போ கீழே வந்து 3 இன்ச்சா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வேணுன்னா 3 இன்ச்சா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து 2.25. அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா. போட்டு இதை நமக்கு உங்களுக்கு டிசைன் நெக் வேணால் நீங்கள் டிசைன் நெக் கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் நெக் எந்த நெக் வேணுமோ அதை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. அப்போ 2 இன்ச்சுன்னா நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன் நான் ஷோல்டர். அப்போ கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து நமக்கு 5.25 தான் வரும். ஓகேங்களா. அதே 5.25 அப்படியே நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். 5.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆம்கோல் பாக்ஸ் போட்டுருவோம். கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டான அளவு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ அவங்களுக்கு 1.5 இன்ச்சு வச்சு ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி இந்த ரவுண்டை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் அகலம் வந்து இவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 10 இன்ச்சு இருக்குது. அப்போ அதே 10 இன்ச்சை நம்ம வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா கழுத்து இறக்கம் போடும்போது விரிஞ்சு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் 10 இன்ச்சு வைக்கும்போது ரொம்ப இதாக இருக்கிற மணிக்கு இருக்கும். அதனால் இந்த அளவு ப்ளவுஸை காட்டில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணணும். கழுத்தோட அகலம் இறக்க நம்ம ஜெஸ்டோட அகலத்தையும் கொஞ்சம் நம்ம வந்து குறைச்சிக்கிடணும். ஓகேங்களா. இப்போ ஜெஸ்டோட அகலம் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து 10 இன்ச்சு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஆம்கோலையும் நம்ம மடக்கி பிடிச்சிக்கலாம். எப்பயும் போல் மடக்கி பிடிச்சிட்டு அதை வந்து
இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வச்சு உங்களுக்கு கரெக்டாக நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வச்சு நம்ம ஜஸ்ட்டு அகலம் எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. அதில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதை பார்க்குறேன் நான். இந்த பாருங்கள் 10 இன்ச்சு வரும். அவங்க செஸ்டோட அகலம் வந்து 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இப்படி வச்சு பார்க்கும்போது 10.5. இந்த ஷேப்பில் நம்ம வச்சு பார்க்கும்போது 10 இன்ச்சு வரும் உங்களுக்கு செஸ்டோட அகலம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 10 இன்ச்சு வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி, இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி, ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக தள்ளி உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியிருக்கேன். இதில் தான் நமக்கு இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். ஏன்னா இங்கே கழுத்து வந்து ரொம்ப இறக்க வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே தான் வரணும். இந்த அகலம் கூட கூட இங்கே ஜஸ்ட்டு வந்து துணி வந்து நமக்கு லூஸ் விழுகும். அந்த இதை இது பண்ணுறக்காண்டி இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு. ஓகேங்களா? ஆம்கோல் சுற்றளவு வந்து இந்த மாதிரி 8 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது. நீங்கள் வந்து பின்னாடி திருப்பி விட்டுட்டு ஆம்கோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டாக அந்த கட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இந்த டேப்பை வச்சுட்டு அது மாதிரி இங்கே ஷோல்டரில் வந்து கரெக்டாக அந்த கட்டிங் இருக்குங்க இல்லையா, அங்கே வச்சு பாருங்கள். அங்கே வச்சு பார்க்கும்போது இந்த பாருங்கள் 8.5 இன்ச்சு வருது. 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது நமக்கு. ஓகேங்களா? உள்ளே வச்சு மார்க் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி வருது. இவங்க ஸ்டிச் பண்ணதை நம்ம கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது 8.75 வருது. இது வந்து 8.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கூட வந்துச்சு. இங்கே வச்சு பார்க்கும்போது இது வந்து 8.75 வருது. 1/2 இன்ச்சு கூட வருது இல்லையா? நம்ம வந்து அந்த இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 9 இன்ச்சியும் ஒரு புள்ளி வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 8.5 இன்ச்சியும் 8.6 வரணும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது 8.25 இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். 8.25 இருக்குது. இந்த 8.1 இன்ச்சு இருக்குது கரெக்டாக அந்த ஷோல்டர் வரைக்கும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது 8.75 இருக்குது. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு கூட வருது. அப்போ நம்ம மேலே இங்கே வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக வருதுங்களா? 8.25. அதே நம்ம 1/2 இன்ச்சு விடாமல் ஸ்டிச்சிங்க்கு விடாமல் நம்ம இது பண்ணி பார்க்கும்போது 8.25 வருது. 1/2 இன்ச்சு கூட வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு தையலுக்கானதை மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். லோ நெக் வச்சு நம்ம கட்டிங் போடும்போது இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கீழே 1 இன்ச்சு இது டாட்டுக்கு, 2 இன்ச்சு தையலுக்கு. அதாவது கீழே டெப்த்து நம்ம அதிகமாக இங்கே ஜஸ்ட்டு அகலத்தை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிறத காட்டிலும் நம்ம குறைச்சிக்கிடணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். லூஸ் விழுகாமல் இருக்கும். இல்லைன்னா லூஸ் விழுகும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். அதே மாதிரி கழுத்தையும் நம்ம வந்து மேலே வந்து அகலம் வந்து கம்மியாக வச்சுக்கணும். இங்கே மேலேயும். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை வந்து அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கு கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இதை வச்சு அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்
வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து எப்பயும் போல் 1/2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடித்து திருப்புறதா இருந்தால் 1/2 இன்ச்சு போதும். நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ப்ளவுஸோட கையோட உயரம் வந்து எடுக்கலாம். என்ன இருக்கு பாருங்கள், கரெக்டான அளவில் மார்க் பண்ணியாச்சு. மேலே அது மாதிரி கரெக்டான அளவில் மார்க் பண்ணி தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இங்கே ஆம்கோல் வந்து கரெக்டான அளவு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியாச்சு, ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ கீழே கையோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அதே தான் நம்ம மேலே வந்து 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பார்க்கலாம். அவங்க அடிங்கை சுற்றளவு 1 இன்ச்சு வச்சுருக்காங்களா, எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அவங்க வந்து 1.5 இன்ச்சுக்கிட்ட வச்சுருக்காங்க அடிங்கை சுற்றளவு. அவங்க அதே மாதிரி நம்ம அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் அடிங்கை சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு. அடிங்கை சுற்றளவு வந்து இந்த ஆம்கோல் வந்து ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் இந்த நம்ம இந்த இப்படி இழுக்கும்போது துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு இங்கே வச்சு பார்க்கும்போது அடிங்கை சுற்றளவு அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளும் அதே அடிங்கை சுற்றளவு தான் நம்மளும் வைக்கணும். அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அடிங்கை சுற்றளவு இருக்கோ அதே அளவே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு 8.25 கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? 8.25 ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா வெளியே தான் போகுது. நம்ம உள்ளே வந்து ஒரு புள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 8.25னால் நமக்கு 4.1 இன்ச்சு வைக்கணும். வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் இங்கே ஷோல்டர் கரெக்டாக இந்த ஷோல்டரும் கரெக்டாக இதாகிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அந்த மார்க்கிங்கை அப்படியே நம்ம இந்த பெண்டாக கொண்டு போய் வளைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து அவ்வளோதான். அதுபோக எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு அங்கிட்டு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கீழே அதே மாதிரி 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கணும். இவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுறது. இதில் வந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம கை குழிவு வெட்டுவோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவ் கட் பண்ணுறது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயே லோ நெக் வர மாதிரிக்கு நான் உங்களுக்கு கட்டிங் போடுறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்லேயும் லோ நெக்கு, பேக்லேயும் லோ நெக் வர மாதிரிக்கு நம்ம கட்டிங் போடலாம். இப்போ நம்ம கட் பண்ண பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கிராஸ் கட்டிங் போடுறேன். பார்த்துக்கோங்க, கிராஸாக வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா மார்க்கிங்கையும் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 2.25 இன்ச்சுக்கு கழுத்தோட அகலம். அடுத்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அரைக்காத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேயும் இதையும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பட்டி வந்து எப்பயுமே பின்னாடி வந்து 3 இன்ச்சு தான் நான் வைப்பேன். ஓகேங்களா? அதே 3 இன்ச்சு வச்சு நான் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நமக்கு கீழே வந்து கழுத்தோட அகலம் வந்து மேலே 2.25, கீழே கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து நான் இந்த மாதிரி கிராஸாக போட்டுறேன். ஓகேங்களா? அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து முன்னாடி வந்து ஒரு 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? கழுத்தோட இறக்கம் வந்து 7 இன்ச்சு
வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். அதாவது முன்னாடியும் டீப் நெக் வச்சு பின்னாடியும் டீப் நெக் வச்சு நம்ம ஜஸ்ட்டை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும், லூஸ் விழுகாது. அதே மாதிரி கழுத்தோட அகலம் வந்து அகலமாக வச்சிடக்கூடாது, 2.25 போதும். கழுத்து இறக்கம் வரும்போது 2.25 வச்சா போதும். ஓகேங்களா? கழுத்தோட அகலம் இறக்கம் வந்து கூட கூட கழுத்தோட அகலத்தை வந்து கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்தும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25. ஓகேங்களா? அந்த 5.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலே வந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு பாக்ஸை கரெக்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பேக்கில் 1.5 இன்ச்சு வச்சுங்களே, ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி இந்த ரவுண்டை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு முன்னாடி கப்போட உயரம் வந்து 13 இன்ச்சு இருக்குது. உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து 12.5 இருக்குது. நான் வந்து 13.5 வச்சு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து நமக்கு கழுத்து வந்து முன்கழுத்து வந்து 1.5 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கோம் நம்ம அவங்க அளவு ப்ளவுஸை காட்டலாம். ஓகேங்களா? நம்ம அதனால் அங்கே 1.5 இன்ச்சு இறக்கி வைக்கும்போது 4 இன்ச்சுனா 5 இன்ச்சு வைக்கும்போது இங்கே வரும். அதை நம்ம கப்பு எடுக்கும்போது டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் என்ன செய்யணும், நம்ம அங்கே வந்து இங்கேருந்து 4 இன்ச்சு எடுக்கக்கூடாது. அதை காட்டிலும் இங்கே அவங்க முன்கழுத்தோட உயரம் அங்கே தான் இருக்குது. நமக்கு வந்து அதை காட்டில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இங்கே அவங்க அளவு ப்ளவுஸில் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு காட்டிலும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு 5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம கப்பு எடுக்கும்போது கரெக்டாக இங்கே 1.25 அங்கே 1.25 வரும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். லோ நெக்குனாலும் இந்த மாதிரி நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எது கரெக்டாக இருக்குது என்னென்னு ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம தான் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுமே எல்லாமே கரெக்டாக வராது, நம்மளே தான் பார்த்து கட் பண்ணிக்கணும். எல்லாரோட உடம்பும் கரெக்டாகவும் இருக்காது. அதனால் மெஷர்மெண்ட் வந்து நம்ம தான் எப்படி இருக்குன்னு என்னென்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து இருக்குல்ல, இந்த மெயின் டாட் இருக்குல்ல, அதுலேருந்து இங்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு. இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி நமக்கு அளவு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், 5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது இந்த சைடு. அதே இது இது 5.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? ஒரு சைடு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது, ஒரு சைடு வந்து 5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ஈவனாக வச்சு 5.25 வச்சு மார்க் பண்ணணும். அது போக நமக்கு தையலுக்கு 2 இன்ச்சு வரணும் இல்லையா? அந்த 2 இன்ச்சு நம்ம இது உங்களுக்கு வந்து 1 இன்ச்சு வெளியில் தான் போகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அப்படி தான் வரும். ஒரு சிலருக்கு உள்ளடைக்கு வந்துடும், ஒரு சிலருக்கு வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வெளியில் போகும். அதையும் நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இது ஒரு பேக் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து பட்டி வந்து இப்போ பட்டி அடுத்து மார்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து 3.25 இருக்குது. அந்த 3.25 கரெக்டாக அந்த 2வது அரைக்காத்து போடுவோம் இல்லையா, அங்கே வச்சுக்கலாம். அங்கே வச்சுட்டு பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 11 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டி வந்து எடுக்கலாம். 11 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியான நம்ம பட்டி வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து முன்பக்க பட்டி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். முன்பக்க பட்டி வந்து
எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து நம்ம கழுத்தோட இறக்கம் போட்டிருக்கோம், 1.5 இன்ச்சுக்கிட்ட நம்ம இறக்கம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த பட்டியே இதே அளவே வச்சோம்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து ரொம்ப முன்னாடி வந்து இறக்கம் வந்துடும். அதனால் என்ன செய்யணும், நம்ம பட்டியோட இந்த பட்டியோட உயரத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிடணும். ஓகேங்களா? பட்டியோட உயரம் வந்து அங்கே 1.5 இன்ச்சு குறைச்சி இறக்கியிருக்கோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு நம்ம இங்கே வந்து குறைச்சிக்கிடணும். அப்போ குறைக்கும் போது நமக்கு பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சாக தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு, பட்டியோட உயரம் வந்து 4 இன்ச்சு, ஊடால வந்து 2.5. ஓகேங்களா? சைடு பட்டி வந்து 4, சைடு பட்டி வந்து 4. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதான் பட்டி அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப முன்னாடி வந்து ரொம்ப இறங்கிக்கிட்டு இருக்க மாணிக்கு இருக்கும், அது சுருண்டுக்கிட்டே வரும். அதனால் நம்ம வந்து இங்கே அளவு ப்ளவுஸில் வந்து முன்கழுத்து எவ்வளோ இருக்கோ அதை விட நம்ம எவ்வளோ இறக்க வச்சுருக்கோமோ அதை வந்து பட்டியில் வந்து நம்ம குறைச்சிக்கிடணும். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து பின்னாடி இடுப்பு வந்து பட்டியோட வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 7.25 இருக்குது ஒரு சைடு, இந்த சைடு 7 இருக்குது. நம்ம வந்து 7.5 வச்சு கணக்கு பண்ணி 7.5னா 8.5, 9.5, 10.5 அந்த மாதிரி வச்சு நம்ம கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ கிராஸாக அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து இப்போ அப்படி நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ லோ நெக் வச்சு நம்ம கட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கட் பண்ணுது.